எடப்பாடி பழனிசாமி செயலால் விரக்தி அடைந்தவர்கள் தாவேகாவிற்கு வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், தாவேகாவிற்கு அதிமுகவினர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி என்றுதான் தேர்தல் வாக்குறுதியில் கூறினோம். அதிமுகவின் தூண்டுதலின் பேரில் சில இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டது, ஆனால் அதிமுக சார்பில் நேரம் அளிக்கவில்லை என விளக்கம் அளித்தார். டிடிவி தினகரன் பேசாமல் அரசியலை விட்டு ஒதுங்குவது அவருக்கு நல்லது என விமர்சித்த நிர்மல்குமார், மின்வெட்டு தொடர்பான புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மின் வாரியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என குறிப்பிட்டார். அதிமுகவை காலி பண்ணியது திரு எடப்பாடி. இவர் என்னைக்கு போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சிச்சு. துளி அளவும் திமுகவிற்கு போக விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் நேரடியா சேர்றாங்க. அவர்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அவங்களும் பல வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அரசியல் இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசியல் இருந்து 40 வருஷம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசியலை விட்டு போக மனம் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக்கலம் உண்மையாக திமுக எதிராக நிக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கலம். அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சு இவங்க சேர்றாங்க. அவங்க நாங்க எப்படி தடுக்க? அந்தந்த மாவட்டத்துல, அந்த ஒன்றியத்துல, அந்த நகரத்துல, அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. சோ அது யாருடைய தப்பு? எடப்பாடி பழனிசாமியோட தப்பு. நீங்க தொடர 11 ஆண்டு தோல்வியை விட்டுட்டாரு.